ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆசிரமத்தில் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் பார்க்க போறோம். ஏன் அருள்மொழிகள் போடுறதுக்கு பதில் இதை நம்ம முதல்ல போடுறோம் அப்படின்னா காரணம் இருக்கு. ஏன்னா இந்த வாட்டி அம்மா நம்ம எல்லாருக்குமே மெசேஜ் கொடுத்துருக்கா. ஆக்சுவலி அது என்னதான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. பட் அந்த மெசேஜ்குள்ள எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதனால அது நம்ம எல்லாருக்குமே சேரட்டும் அப்படின்றதுக்காக இந்த வாட்டி ஆசிரமத்தில் என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன், அம்மாவுடைய அருளால். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி நாங்கள் ஆசிரமத்துக்கு போயிருந்தோம். இந்த வாட்டி ஒரு 50 பேர் போயிருந்தோம்டா. ஓகே. ஸோ அந்த ஏப்ரல் 3ஆம் தேதி என் பொண்ணோட பர்த்டே. அவள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் பையனோட பர்த்டே யதார்த்தமாக அங்கே வரும்போது அவள் சொல்லிட்டா, என்னோட பர்த்டே இங்கே கொண்டாடணும், கேக் கட் பண்ணி நம்ம கொண்டாடணும் அப்படின்னு அவள் முன்னாடியே ஆசைப்பட்டிருந்தா. ஸோ அந்த வகையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சரி எனக்கு ஒருத்தவங்க என் ஃப்ரெண்டு வேற தீக்ஷாவோட பர்த்டே வருது இல்லையா, நம்ம கேக் கட் பண்ணலாமா அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பிரத்திகோட பர்த்டேக்கு நாங்கள் கேக்லாம் கட் பண்ணல, ஜஸ்ட் சாக்லேட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருந்தோம். அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களோட பசங்க பர்த்டே இந்த ஆசிரமத்தில் வருது அப்படின்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, நம்ம இங்கே கலரியில் அம்மாவோட இதில் கேக் கட் பண்ணுவாங்க, நம்ம கேக் கட் பண்ணலாம், குழந்தைங்க ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஞாபகம் எனக்கு வந்தது. ஸோ கரெக்டாக அம்மாவும் ஏப்ரல் 3ஆம் தேதி நம்மளை வர வச்சுட்டாங்களா. ஸோ இதெல்லாம் அம்மாவோட பிளான் தானே, எல்லாமே அப்படி தானே நம்மளுக்கு மனசில் வரும், எல்லாமே அம்மாவோட பிளான் அப்படின்ற ஒரு தாட் தான் நம்மளுக்கு வரும் இல்லையா. நானும் என்ன நினைச்சேன், தீக்ஷா ஆசைப்பட்டதை அம்மா நிறைவேற்றி வைக்க போறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குக்கு நான் சரி கேக் கட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டேன். அப்போ என் மனசுல என்ன தோணுச்சு அப்படின்னா, இதை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல பண்ணலாமா வேண்டாமான்னு கேள்வியை கேட்டுப்போம் அப்படின்னு டைஸ் போட்டு நான் பேசுவேன் இல்லையா கிருஷ்ணா கிட்ட டைஸ் போட்டு கேட்கலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போது கிருஷ்ணா கிட்ட கேட்காம தீக்ஷா கிட்ட மட்டும் கேட்டுட்டேன், என் பொண்ணு கிட்ட மட்டும் நான் கேட்டுட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னா, டேய் நம்ம என்ன கேக் கட் பண்ணலாமா இல்லை வேணான்னு விட்டுடலாமாடா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை கண்டிப்பா என்ன கேக் கட் பண்ணணும் அப்படின்ட்டா. அப்போ குழந்தை கேக் கட் பண்ணணும்னு சொல்லிட்டாலே கிருஷ்ணா கிட்ட நம்ம ஏன் டைஸ் போட்டு கேட்கணும், அவன் என்ன சொல்ல போறான், எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமா நான் என்ன பண்ணிட்டேன், கேக்குக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி அங்கே இருக்கிறவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, கேக்குக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி எல்லாம் பண்ணிங்க, 5 மணிக்கு நம்ம கேக் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்கடா. ஓகேவா. ஸோ நாங்கள் 3ஆம் தேதி காலையில் இறங்கிட்டு எப்பவும் போல அம்மா ஒரு 2 மணிக்கு வருவாங்க இல்லையா, ஒரு 3 மணிக்கு வந்திருந்தாங்க. ஸோ அம்மா மெடிடேஷன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. மெடிடேஷன் கிளாஸ் இல்லை, அது மெடிடேஷன் எப்போவுமே கண்டக்ட் பண்ணுறது, அது பேர் கிளாஸ் கிடையாது, தெரியாமல் வாயில் வந்துச்சு கிளாஸ்ன்னு. ஸோ மெடிடேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க எல்லாருக்குமே. ஏன் கிளாஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, கிளாஸ்னால் பே பண்ணி போகிறதுல அம்மா கிட்ட அதெல்லாம் கிடையவே கிடையாது. அம்மா எப்போவுமே ஆசிரம் போகிறவங்களுக்கு இல்லை வெளில அம்மா எல்லாரையும் கட்டி பிடிக்க வருவாங்களே, அப்பயுமே மெடிடேஷன் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெடிடேஷனுக்கு அம்மா வராங்க, சேர் போட்டிருந்தாங்க உட்கார்றதுக்கு. சில பேருக்கு கீழே உட்காருவாங்க, சில பேர் முடியாதவங்க சேர்ல உட்காருவாங்க. நான் என்ன மனசில் நினைச்சேன் தெரியுமா, நான் ஓப்பனா சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். என் மனசில் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இந்த வாட்டி நான் உனக்கு நேரம் உட்கார மாட்டேன். ஏன் அப்படின்னா, நீ என்னை பார்க்க மாட்டேன். கூட நிறைய பேர் வந்திருக்காங்க, 50 பேர், அது கோபியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. 24 பேர் இந்த வாட்டி ஆரத்தி எடுத்தாங்க அம்மாவுக்கு. டோட்டல் 24 பேர் ஆரத்தி எடுக்கிறதுக்கு, அந்த 24 பேரும் அம்மாவுடைய அருளால நம்ம தமிழ்நாட்டுக்கு அமைஞ்சது பாருங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு விஷயம். எல்லாம் அம்மாவுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அப்போ அந்த வாய்ப்பை அம்மா அமைச்சு கொடுக்கும் போது எல்லாரும் அங்கே முன்னாடி சப்பலங்கால் போட்டு தரையில் உட்காந்துட்டாங்க, அம்மாவுக்கு நேராக உட்காரணும்னு சொல்லிட்டு. அம்மா இன்னும் வரல, எல்லாம் பிளான் போட்டு உட்காந்துட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னு கேளுங்க, நான் இருக்கிறதுலே ஒரு பெரிய முட்டாளுன்னு இதுலேயே தெரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நீ எப்படி இந்த கோபியர்கள்லாம் பார்ப்ப, என்ன பார்க்க மாட்டேன், ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்கேன், ஏதாவது நான் அவங்ககிட்ட பேசுவேன், எனக்கு வலி தாங்க முடியாது, எனக்கு ஏன் நான் சைடில் தான் போய் உட்காருவேன். அது மட்டும் இல்லாமல் நான் சைடில் தான் போய் உட்காருவேன், நீ பேசுறதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் ஹெட்செட் போட்டுட்டு நான் எப்பவும் போல பாட்டு கேட்டு உன் மேலே ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பேன். எப்பவுமே நம்ம அப்படிலாம் பண்ணியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டேன்டா. அடுத்தது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, 5 மணிக்கெல்லாம் கேக் கட் பண்ண வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, சரி 5 மணி அம்மா வந்திருப்பாங்க, அந்த டைம்ல முடிச்சாங்களா முடிக்கலையான்னு தெரியாது. நம்ம பின்னாடி சைடில் உட்காந்துட்டோம். சைடில் அது பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. அம்மா உட்காந்துருக்காங்க அப்படின்னா எதிர்க்க தான் சேர் போட்டிருப்பாங்க, சைடில் கொஞ்சம் சேர் போட்டிருந்தாங்க அம்மாவோட ரைட் ஹேண்ட் சைடில். அந்த சைடில் நம்ம உட்காந்துக்கலாம், கடைசியாக உட்காந்துக்கலாம். அப்போ நம்ம டக்குன்னு அங்கே போகிறதுக்கு நம்மளுக்கு கரெக்ட் ஆகிடும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒரு 4 மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம கேக் கட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம எழுந்து வரதுக்கு கரெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருந்தேன்.
நான் என்ன நினைச்சேன், மனசுல நினைச்சேன், அம்மா எங்க நம்மளை கண்டுக்க போறாங்க. என் நினைப்ப அம்மா தவிடு பொடியாக்குனா தெரியுமா. என்ன நடந்ததுன்னு கேளுங்க. நான் பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அம்மா வந்தாங்க. வந்து எடுத்த உடனே அம்மா சொன்னது என்ன தெரியுமா? எடுத்த உடனே அம்மா இதை சொன்னாங்க. மைக் எடுத்து கோமா, அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பேசினாங்க பாருங்க. குருனா யாரு, சிஷியர்கள்னா யாரு? அம்மா மலையாளத்துல தான் பேசினாங்க, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, அதனால எனக்கு தெரிஞ்சது. குருனா யாரு, சீடர்கள்னா யாரு? குரு இருக்காங்க அப்படின்னா சீடர்கள் குருவுக்கு நேரா தான் உட்காரணும். அதுவும் குரு மேல உட்கார்ந்து இருக்கணும், சீடன் ஒரு படி கீழே தான் உட்கார்ந்து இருக்கணும். அதுதான் குரு சிஷ்ய உறவு. அப்படி நாங்க தூக்கி வாரி போட்டுச்சு. முடிஞ்சதுனா நம்ம கதை. இன்னைக்கு அம்மா நம்மள வெளுத்து கட்ட போற, நமக்காக தான் இது பண்றா அப்படின்னு நான் மனசுல நினைக்கிறேன். அடுத்த டயலாக பாருங்க. நீ உனக்கு நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னா என் முன்னாடி வந்து நீ உட்காரணும், அப்பதான் என்னால உன்னை பார்க்க முடியும். ஆனா அதை விட்டுட்டு சைட்ல போய் சேர போட்டுக்கிட்டு நீ சேர் மேல உட்கார்ந்த அப்படின்னா நான் எப்படி உன்னை திரும்பி திரும்பி பாக்குறது? என்ன தேடி தேடி உன்னை கண்டுபிடிச்சு பார்க்கணுமா எங்கன்னு? ஒரு டிவோட்டி, ஒரு டிசிப்ளின், ஒரு உண்மையான டிவோட்டிஸ் எப்படி இருக்கணும், அதாவது குரு டிவோட்டின்னு சொல்லல. அம்மா இங்க எப்படி சொன்னாங்கன்னா, அம்மா பிரம்மச்சாரிகளை மென்ஷன் பண்ணாங்க. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகளுக்கு நான் சொல்றேன்னு சொன்னாங்க. ஏன்னா வெளில இருந்து வந்தவங்க தப்பா நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக. ஆனா சத்தியமா சொல்றேன், அது எனக்கு தான். ஏன்னா நான் மனசுல சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் உன்னோட பிரம்மச்சாரினி அம்மா, நான் வெளி உலகத்துல வாழ்ந்தாலும் நான் உன்னுடைய பிரம்மச்சாரினின்னு காலில இருந்து நினைச்சுக்கிட்டு என்னோட ட்ரெஸ்ஸை கூட என்ன ட்ரெஸ் நம்ம போட்டிருந்தேன், பிரம்மச்சாரிகள் போடுற அந்த கலர்ல ஷால் போட்டுட்டு இருந்தேன்டா. ஓகே, முதல் நாள் சாரி கட்டிருந்தேன். இன்னொரு நாள் வந்து அந்த என் மனசுல நான் அதை எடுத்துட்டு வரும்போதே அப்படிதான் நான் எடுத்துட்டு வந்திருப்பேன். என்ன, நான் பிரம்மச்சாரினி அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் இருக்கேன். அம்மாவுடைய பிரம்மச்சாரின்றது அப்படின்னு குடும்பத்தை விட்டு வெளில வரது கிடையாது. பிரம்மச்சாரினி அப்படின்றது கடவுளுக்காகவே வாழ்றது, அவ்வளவுதான். சோ நீங்க வந்து வேற எதாவது நினைக்க வேண்டாம். ஓகே, சோ நான் என் மனசுல நினைக்கிறேன். அப்போ கரெக்டா அம்மா என்ன பண்றாங்க, வெளில இருந்து வந்தவங்களுக்கு இது ஹர்ட் ஆயிடக்கூடாது இல்லையா? சோ அதனால அங்க இருக்கிற பிரம்மச்சாரிகளுக்கு சொல்ற மாதிரி நான் பிரம்மச்சாரிகள், இங்க இருக்கிற குரு சீடர் ஆசிரமத்தில் இருக்கிற பிரம்மச்சாரிகளுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா பாரு, முடிஞ்சது கதை. அம்மா என்னதான் சொல்றேன், ஏன்னா நான் தான் கனவு கண்டுட்டு இருந்தேன். நான் உன்னுடைய பிரம்மச்சாரி வந்து காலில் தான் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன், காதுல எல்லாம் போய் சொல்லிட்டு இருந்தேன், மா நானும் உன்னுடைய பிரம்மச்சாரினி தான், நானும் உன்னுடைய பிரம்மச்சாரினி வேற. அம்மா காதல போய் சொல்லிக்கிட்டு இருந்தேன். காதல மீன்ஸ் மானசீகமா. அதே டைலாக் அடிச்சாங்க பாருங்க. அம்மா முடிஞ்சது. நான் நினைச்சுக்கிட்டு அம்மா என்னதான் சொல்றான்னு. அப்ப கரெக்டா சொல்றா, உனக்கு நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னா நீ எனக்கு நேரா வந்து உட்காரணும், அப்பதான் என்னால உனக்கு நிறைய பவர் கொடுக்க முடியும். அம்மா சொன்னாங்க இந்த வார்த்தைய. நான் வந்து என்னோட அது வந்து பவர்ன்றதை எப்படி அம்மா சொன்னாங்க அப்படின்னா, அம்மா என்ன வார்த்தைமா அது, என்னுடைய அருள் என்னுடைய அருள் உனக்கு கிடைக்கணும், என்னுடைய அந்த சாநித்தியம் வந்து உனக்கு நான் வந்து உனக்கு கொடுக்க வேண்டிய அந்த சாநித்தியத்தை உனக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா நீ ரிசீவிங் மோட்ல இருக்கணும். போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்னா நான் எப்படி கொடுக்கறது? அப்ப உங்களுக்கு எல்லாம் வேண்டாமா? அம்மா கேட்டாங்க பாருங்க இந்த டயலாக. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாமா? 1000 கண்ணுடையால் அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்துல வருது, சொல்லி காட்டுறாங்க அம்மா. அதை மட்டும் பாடுறீங்க. 1000 கண்ணுடையால், அம்மாக்கு எல்லா இடத்துலயும் கண்ணு இருக்குன்ட்டு அம்மா பார்க்கலன்னா மட்டும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. அம்மா என்ன பார்க்கல, அம்மா என்ன திரும்பிக்கிட்டா, அப்ப நினைக்க வேண்டியது தானே, அம்மாக்கு எல்லா சைடும் கண்ணு இருக்கு, அம்மா என்ன பாப்பாங்கன்ட்டு. அப்போ அம்மா ஸ்ட்ரிக்டா பேச, சுவாமிஜி கூட சொன்னாங்க, ஏன் அம்மா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசுறாங்க? நான் போய் சொன்னேன், சுவாமிஜி அம்மா ஒவ்வொரு டயலாகும் எனக்கு தான் சுவாமிஜி சொன்னோடனே சுவாமிஜியே சொல்றாரு, ஓ அதனாலதான் அம்மா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசினாங்களான்னு கேட்டாங்க. அவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசினாங்க அம்மா. இந்த டயலாக் வந்துருச்சா? இந்த மாதிரி சைட்ல சேர் போட்டுக்கிட்டு நான் பார்க்கல அப்படின்னு சொன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு வேணும், அருள் வேணும் அப்படின்னா நீ சைட்ல உட்கார கூடாது. அடுத்தது நான் மனசுல என்ன நினைச்சேன், இந்த மாதிரி நான் ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கேட்கணும், அம்மா கூட டான்ஸ் ஆடணும், இதுதான் நான் எப்பவுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை பண்ணலாம் நான் நினைச்சேன்னா அதையும் எடுத்து விட்டாங்க பாருங்க. என்ன திரும்ப சொன்னாங்க, நான் உனக்கு அம்மா தான், நீ என்ன வெறும் அம்மாவா பார்த்த அப்படின்னா உன்னால அடுத்த நிலைக்கு உயரவே முடியாது, லேர்னிங்க கிடைக்கவே கிடைக்காது. நீ என்ன வெறும் அம்மான்னு நினைச்ச அப்படின்னா அது என்ன சொல்றாங்க, அம்மா வந்து அப்படியே கிருஷ்ணாவை தான், கிருஷ்ணான்னு முழுசா சொல்ல முடியாது, எனக்கு கிருஷ்ணாக்குள்ள எல்லாருமே வந்துருவாங்க. அதாவது நான் அப்புறமா அதை லாஸ்டா சொல்றேன். அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன அம்மானு பார்த்து கொஞ்சிக்கலாம், மேல ஏறிக்கலாம் அப்படின்னா ஓ விருப்பப்படி நான் நடந்துக்கணும் நீ ஆசைப்படுவ, என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்ப, அம்மா எனக்கு இது பண்ணி கூட, அம்மா எனக்கு அதை பண்ணி கூட அப்படின்னே இருப்பமா. என்ன குருவா பாரு, என்ன நீ குருவா பார்த்தா மட்டும்தான் என்கிட்ட உன்னால கத்துக்க முடியும். அப்பதான் கேட்கிற தன்மையில இருந்து நீ வெளியே வந்து நான் சொல்றதை கேட்கக்கூடிய தருணத்துக்கு நீ வருவேன்னு சொன்னாங்க அம்மா. இந்த டயலாக் சத்தியமா சொன்னாங்க.
எனக்கு புரிஞ்சிச்சு. ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்டு ஏன் மேலே வந்து ஏறவாடி பாக்குற, அதையும் சொல்லிட்டா அம்மா. அதையும் சொன்னாங்க, என் அம்மானு பாத்துக்கிட்டு என் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுல மட்டும் நீ கவனம் செலுத்தின அப்படின்னா லேர்னிங்கே கத்துக்க முடியாதுன்ட்டா. நான் நினைச்சேன் பாருங்க, நம்ம மட்டும் ஹெட்செட் போட்டா, நான் எப்பவுமே ஹெட்செட் போட்டுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா மானசீகமா அம்மா மேல ஏறி முத்தம் கொடுத்து அம்மாவை கட்டிச்சு என்னென்னமோ பண்ணுவேன். அது வந்து பிரேம பக்தி தான், இல்லைன்னு சொல்லல. பிரேம பக்தியில மட்டும் தான் நம்ம நிறைய கத்துக்க முடியும், தப்பெல்லாம் கிடையாது. அம்மா பாருங்களேன், நான் நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் எடுத்தா பாருங்கள் டயலாக. அடுத்த டயலாக் கேளுங்க. அடுத்த டயலாக் என்ன தெரியுமா? நான் அம்மாவா இருக்கிறதுனால தானே உங்ககிட்ட இருக்கிற மிஸ்டேக்கை நான் கவனிக்கல. இப்போ நார்மலா தன்னுடைய பிள்ளைகளோட மிஸ்டேக்ஸை வந்து அம்மா வந்து பெருசா நினைக்க மாட்டாங்க. ஆனா மத்த பிள்ளைகள் தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த மிஸ்டேக் அம்மா கண்ணுக்கு நல்லா தெரியும். அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்களோட குழந்தைக்கு ஒரு மிஸ்டேக் அந்த குழந்தை பண்ணிடுச்சு அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, உங்க பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்ட்டு. ஆனா தான் பிள்ளை ஒரு தப்பு பண்ணுது அப்படின்னா அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்டே பண்ணாது, விட்டு கொடுக்கும், பரவாயில்லன்னு சொல்லிடும், அந்த மாதிரி பண்ணும். அப்போ இனிமேலுக்கு நான் வந்து பேசாம உங்களெல்லாம் என் சொந்த பிள்ளையா பார்க்க போறது கிடையாது. உங்களெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க பிள்ளையா பார்த்தா மட்டும்தான் நானும் ஸ்ட்ரிக்டா இருப்பேன் போல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த டயலாக. அடுத்தது பாருங்க, எனக்கு கேக் கட்டிங்க்கு கால் வருது, சீக்கிரவான்ட்டு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஐயோ இதுவரை கால் வந்துச்சு, அம்மா வேற நம்மள வெளுத்து கட்டிட்டு இருக்கா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இன்னொரு டயலாக் சொன்னாங்க பாருங்க, அதுலயே 100% அம்மா என்னதான் வெளுத்து கட்டணும்னு தெரிஞ்சிச்சு. அடுத்த டயலாக் என்ன தெரியுமா? கோபியர்கள் தன்னுடைய பிறந்த நாளையே மறந்தவங்க. ஒரு ஜோசியக்காரர் வந்து கோபியர்கள் கிட்ட வந்து உங்க ஜாதகத்தை கொடுங்க, நான் உங்களை கணிச்சு சொல்றேன்னு சொன்னதுக்கு எல்லாரும் கொடுத்தாங்களாம். உங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுங்கன்னு சொன்னதுக்கு எல்லாரும் ஒரே டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாங்களாம். தேதி மட்டும்தான் மாற்றமா, ஒரே மாதம் ஒரே வருடத்தை கொடுத்தாங்களாம். அவர் உடனே கேட்டாரா, எப்படி எல்லாரும் வேற வேற ஏஜ்ல இருக்கீங்க, நீங்க வயசானவங்களா இருக்கீங்க, நீங்க வந்து ஒல்லியா இருக்கீங்க, நீங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கீங்க, எப்படி எல்லாருக்கும் ஒரே வருஷத்தமா போட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே கோபியர்கள் சொன்னாங்களாம், நாங்க பிறந்த தேதியெல்லாம் மறந்துருச்சு, அதை தாண்டி எங்களை என்னைக்கு கிருஷ்ணர் வந்து நேர்ல பார்த்தாரோ அதுதான் நாங்க பிறந்த தேதின்னு சொன்னாங்களாம். அது வரைக்கும் நாங்க செத்து போய் கிடந்தோம், அது வாழ்க்கையே கிடையாது, என்னுடைய இறைவனை நான் நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையே தொடங்குச்சுன்னு சொன்னாங்களாம். அப்போ கோபியர்கள் பிறந்த நாளையே மறந்தவங்க, நீ என்னடி ஸ்பெஷலா போய் பிறந்த நாள் கொண்டாடுற அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி வந்தது பாருங்க. அத தீக்ஷாவை விட்டுருங்க, அந்த குழந்தைய பத்தி அம்மா சொல்லலை. நான் வந்து என் தீக்ஷாவை கூட ராதான்னு தான் நினைப்பேன். அப்ப அவளையும் சேர்த்துதான், பட் அவளுக்கு தெரியாது, எனக்கு சொல்றாங்க. அவ கேக் வெட்டா என்ன, நீ கேக் வெட்டா என்ன, எல்லாம் ஒண்ணு தானே. கோபியர்கள்லாம் வந்துட்டு கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணனை பார்த்த நாள் தான் பிறந்த நாள் நினைச்சிட்டு இருந்தாங்க. இங்க அம்மா ஒருத்தி உட்கார்ந்து இருக்கேன், உனக்கு கிருஷ்ணாவா இங்க நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் பேசுறது கேட்கறதுக்கு நீங்க வரல, போய் அங்க தனியா கேக் கட் பண்ண போறியா நீ, அதுக்குதான் வந்தியா அப்படின்னு ஒரு கேள்வி. எனக்கு கால் மேல கால் வருது, என் சுச்சுவேஷன் கவனிங்க. கால் மேல கால் வருது, சுவாமிஜி வந்துட்டாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிருத்திகா, சீக்கிரம் வாங்க. எல்லாம் என் கூட வந்தவங்க எல்லாரும் அம்மாக்கு நேரம் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் மட்டும் சேர்ல, அம்மா கழுவி ஊத்துறதே என்னதான். ஏன்னா அவ சொல்லிட்டு இருக்கா பாருங்க, சேர்ல சைட்ல உட்காந்துக்கிட்டு அந்த சைட்ல உட்காந்த கேஸே நான் தான். ஏன்னா வேற யாருமே கிடையாதுடா, வேற எல்லாருமே எங்க இருந்து எல்லாரும் புது ஆட்கள் வந்தவங்க தான். ஏன்னா அம்மாவுடைய பிரம்மச்சாரிஸ் எல்லாருமே கீழே உட்காந்துருக்காங்க. அம்மா அவங்கள சொல்லவே இல்லை. மேபி நிறைய பேருக்கு மெசேஜ் இருந்திருக்கலாம், அதுல இல்லைன்னு சொல்ல. ஆனா பர்டிகுலர் என்னதான் தாக்கலான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சேர்ல உட்கார்ந்தவங்கள நான் மட்டும்தான் என்ன நினைச்சிட்டு இருக்கு, நான் ஒரு பிரம்மச்சாரினி. நான் அம்மா கிட்ட வேற சொல்லிக்கிட்டு இருந்தேன், அம்மா நான் உன்னுடைய பிரம்மச்சாரினி. அதுக்கு சொன்னா பாருங்க, பிரம்மச்சாரினி, அதாவது பிரம்மச்சாரினி நம்ம வாயில அப்படி மென்ஷன் பண்ணல, அம்மாவுடைய சீடர்கள்னு சொன்னாங்க. சோ அதான் நான் பிரம்மச்சாரினி சொல்றேன். அம்மாவுடைய சீடர்கள் ஆசிரமத்துல வாழக்கூடியவங்க நம்ம மென்ஷன் பண்றாங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆசிரமத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என் மனதளவுல. ஓகேவா? அப்ப எனக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருச்சு. ஒரு டைலாக் விடாம எல்லாமே எனக்கு மேட்ச் ஆச்சு. சோ மைக் எடுத்து ஹாஷா பேசினா பாருங்க அம்மா. ஓகே, இவ ஃபர்ஸ்ட்ல சொல்றேன் பாருங்களேன். அதாவது ஒரு டிவோட்டினா அம்மாக்கு கீழே, டிவோட்டின்னு சொல்லல, அம்மா வந்து சீடர்கள்னு சொல்றாங்க. டிவோட்டிஸ் அப்படின்னா வெளில கூட இருக்கிறாங்கடா, சீடர்கள் அம்மாவே உலகம் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அதுல நம்மளும் ஒருத்தவங்கன்னு வச்சுப்போம். ஓகே, சோ என்ன சொல்றாங்க, ஒரு சிஷ்யை அப்படின்னா அம்மாக்கு கீழே உட்காரணும், சைட்ல உட்காந்துக்கிட்டு என்ன பார்க்கல, அம்மா என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு உட்காந்து குறை சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னா உன்னால முன்னேற முடியாது. ஓகே, சைட்ல உட்கார்றது நானாச்சா? அடுத்தது என்ன ஆச்சு?
என்ன வெறும் அம்மாவா பாத்துக்கிட்டு இருந்த அப்படின்னா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு அம்மா வேலை டான்ஸ் ஆடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. ஒண்ணுமே பண்ண முடியாது, உருப்படவே முடியாதுன்ட்டான். அம்மா வந்து என்ன குருவா பார்த்தா மட்டும்தான் உன்னால கத்துக்க முடியும், அடுத்த நிலைக்கு உயர முடியும். நீ என்ன வெறும் அம்மாவா பாத்துக்கிட்டு இருந்த அப்படின்னா உன் ஆசைக்கு எல்லாம் நான் நிறைவேற்றணும். அம்மா கிட்ட செல்லம் கொஞ்சம் தெரியுமா, அம்மா எனக்கு சாக்லேட் வேணும், மிஸ்கிட்ட போய் கேட்க சொல்லு. மிஸ்கிட்ட போயிட்டு அம்மா சாக்லேட் என்னது அப்படின்னுவாங்க. கரெக்ட் தானே? மிஸ்கிட்ட போய் நம்ம சாக்லேட் கேட்க முடியுமா? அம்மா கிட்ட கேட்க முடியாது. சொல்றாங்க குரு கிட்ட நீ என்ன குருவா பாரு. அப்போ எனக்கு வந்து ஒரே கவலை ஆயிடுச்சு. என்ன கவலை ஆயிடுச்சுன்னா, அப்ப கிருஷ்ணாவா நம்ம வந்து செல்லமா வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கோம்ல, அதுதான் அம்மா மென்ஷன் பண்றாங்க நினைச்ச. பட் அதுக்கு அம்மா வந்து மெசேஜ் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, கிருஷ்ணான்னு வந்தாலே எங்க குரு தான் அவன். ஏன்னா கிருஷ்ணா கிட்ட எல்லா பாவமும் இருக்கும். ஏன்னா கிருஷ்ணா நல்ல வெளுத்து கட்டுவான்டா, சும்மா செல்லம் கொஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டான். அம்மா கூட செல்லம் கொஞ்சுவாங்க, கிருஷ்ணா அப்படி கிடையவே கிடையாது. எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்டா நடந்துப்பாரு. எல்லாருக்குமே தெரியும். எப்படின்னா, ஒன் டைம் வந்து ஆசிரமத்துல இருந்து ஒருத்தவங்க லேட்டா கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களை வந்து நான் அதாவது கட்டிக்கிட்டே இந்த சீக்கிரம் வாங்கன்னு சொன்னேனே தவிர்த்து அவங்க நான் ஹெல்ப் பண்ணவே இல்லை. அவங்க கார்ல ஏறினதுக்கு அப்புறம் எனக்கு கிருஷ்ணா உணர்த்தினான், கூப்பிட்டியே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியா அப்படின்ட்டு. நான் உடனே அவங்க கிட்டே சொன்னேன், சாரி என்ன மன்னிச்சிருங்க, கிருஷ்ணா என்ன திட்டான், இந்த மாதிரி நான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், பட் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு அவன் என்ன சொல்லிட்டான், என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும், அதுதானே உண்மையான சேவை, நான் அது பண்ணல. இது வந்து எப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், ஓகேவா? அப்போ வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணல, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னோடனே அவங்க வந்து சரி பரவாயில்லங்க, ஐயோ கிருத்திகா நீங்க போய் நம்ம சாரி கேட்கலாமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், கிருஷ்ணா கிட்ட டைஸ் போட்டு கேட்டேன், கிருஷ்ணா என் மேல கோவமா என்ன போயிடுச்சா கிருஷ்ணான்னு கேட்டேன். என்னமா கோவம்னு சொன்னா அவங்களும் எனக்காக கேட்டாங்க, கிருஷ்ணா கோவப்படாத கிருஷ்ணா அப்படின்றதுக்கு. இல்லை நான் கோவமா அவ்வளோ ஸ்ட்ரிக்டா கோவமா தான் இருக்கேன்னு சொன்னேன், நான் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பேன்னு சொன்னா. ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணா பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஸோ அதனால கிருஷ்ணாவை மென்ஷன் பண்ணல. நான் கூட கிருஷ்ணாவை அம்மா மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பயந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் கிடைச்சிருச்சு, இல்லை அம்மா கிருஷ்ணாவை மென்ஷன் பண்ணல. ஏன்னா கிருஷ்ணா கூட நாங்கள் செல்லம் கொஞ்ச நாளும் கிருஷ்ணாவை லவர்னு பார்த்தாலும் ஆனால் அவன் குருவா தான் இருப்பான். ஏன்னா அதனால தான் கோபியர்கள்லாம் அச்சீவ் பண்ணாங்க. அம்மா சொல்றாங்க, கோபியர்களுடைய புனிதமான அன்புல கோபியர்கள் வந்துட்டு இறைவனை பரிபூர்ணமா அடைஞ்சாங்களாம். அவங்களுடைய அன்பு தூய்மையா மாறிச்சான். அம்மா சொல்ற, வாயை திறந்து சொல்றான். அடுத்தது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆனா அம்மா இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அம்மா மேல அன்பு இருக்கு, லவ் இருக்கு, ஆனா அதுல பியூர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பியூரிட்டி கிடையாது. ஏன்னா அம்மா மேல லவ் இருக்கு அப்படின்னா கூட இருக்கிறவங்க கிட்டயும் நீங்க அம்மான்னு பார்த்து நல்லா தானே பேசி பழகணும், அன்பா தானே இருக்கணும். கரெக்ட் தானே? அவங்கள கெஸ் பண்ண கூட, தப்பா நினைக்க கூடாதுல்ல. ஆனா அது யாருக்கும் வரலையே, அப்ப அது பியூர் இல்ல தானே. அம்மாவை இந்த உடம்புல மட்டும் பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி அடுத்த நிலைக்கு போக முடியும்? ஆனா கோபியர்கள் அப்படி இல்லையா. கோபியர்கள் வந்துட்டு ஒரு சத்தம் கிட்டா கூட அதுல கிருஷ்ணான்னு பார்த்தாங்களாம். ஒரு வயசானவங்க வந்தா கூட கிருஷ்ணான்னு பார்த்தாங்களாம், ஹஸ்பண்டையும் கிருஷ்ணான்னு பார்ப்பாங்களா, குழந்தைங்களும் கிருஷ்ணான்னு பார்ப்பாங்களாம். ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்துட்டு அந்த உணர்வுகளை வந்து கிருஷ்ணா கொடுத்துட்டாரு. அப்ப சொல்லுங்க, கிருஷ்ணாவை அம்மா அப்படி சொல்லல. நான் நினைச்சு பயந்துட்டேன் வேற. அம்மா கிருஷ்ணாவை தான் சொல்றாங்களோ, நம்ம கிருஷ்ணா மேல நினைச்சு தானே ஏறுவோம். அப்ப அம்மா வந்து கிருஷ்ணாவே குருவா மட்டும் பார்க்க சொல்றாங்களோ நான் நினைச்சு டைஸும் போட்டு கேட்டேன். இல்ல நீ கிருஷ்ணாவை கிருஷ்ணான்னு வெறும் லவ்வர்னு பார்த்தா கூட அவன் வெளுத்து கட்டிடுவான். அந்த லவ்க்காகவே அவன் சொல்றதெல்லாம் கேட்போம். இப்போ கணவன் மேல ஒரு மனைவிக்கு லவ் இருக்கு அப்படின்னா அந்த கணவன் என்ன சொன்னாலும் மனைவி கேட்பாங்க தெரியுமா. அங்க போவாத, எங்க வீட்டுக்கு போ, என் தங்கச்சிக்கு இதை பண்ணு, எங்க அம்மாக்கு இதை பண்ணுனா அந்த ஹஸ்பண்ட் மேல லவ்வுக்காகவே அவங்க பண்ணுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி கிருஷ்ணா வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ண வச்சிருவான் செயலெல்லாம். ஸோ அதனால அது பிரச்சனை கிடையாது. ஸோ அம்மா சொல்றாங்க, நீ என்ன வெறும் அம்மானு பார்த்தா மட்டும் நீ வந்து மாற மாட்டேன், என்ன குருவா பார்த்தா மட்டும்தான் மாறுவேன்னு சொல்லி இவ்வளோ விஷயங்கள் அம்மா சொன்னாங்கடா. அடுத்தது கதையை கேளுங்க. எனக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கால் வந்துருச்சு. நான் என்ன பண்ண தெரியுமா, எவ்வளவு பேர் தப்பு பண்ண தெரியுமா. நான் சொல்றேன், நான் பண்ண தப்புல நீங்க பண்ணிடாதீங்க, அதுக்கு தான் ஓப்பனா சொல்றேன். அம்மா என்னை வச்சு வெறும் தியரி மட்டும் இல்ல, பிராக்டிக்கலாவும் செஞ்சு காட்டுறாங்க பாருங்க. என்ன ஆச்சு தெரியுமா, அம்மா பேசிட்டு இருக்கும் போதே இந்த டாபிக் முடிச்சுட்டு இதே மாதிரி வேற ஒரு டாபிக் அம்மா பேசுறாங்க. நான் கிளம்பி போயிட்டேன்டா. பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்து எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அம்மா இங்க பேசிக்கிட்டு இருக்கா. எழுந்து வெளில போயிட்டு பஜன் ஹால்ல வெளில போயிட்டு அம்மாவுடைய காலில் அப்படியே விழுந்து கும்பிடுற, என்ன மன்னிச்சிரு அம்மா, நீ வந்து என்ன பயங்கரமா என்னதான் மைக்க பிடிச்சி பேசுறேன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ என்னை பத்தி பேசிட்டு இருக்கும் போது கூட இப்ப நான் உன்னை மீறி நான் வெளில வந்துட்டேன் அப்படின்னு வெளியே வரேன். வெளில வந்தோடனே அந்த கேக் கட் பண்றதுக்கு இன்சார்ஜ் இருப்பாங்க இல்லையா, என்னோட ஃப்ரெண்டு, அவங்க வந்து ஐயோ கிருத்திகா லேட் ஆயிடுச்சு, கிருத்திகா சுவாமிஜி வந்துட்டாரு, அவர் வேற நீங்க இன்னும் வரலையேன்னு வருத்தப்படுறாரு, அவர் வேற கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பேசுறாரு, ஏன் அப்புறம் வந்து அவங்க கேக் கட்டிங்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு, நீங்க வாங்க கிருத்திகா. அவங்க மேல யாரு மேலேயும் தப்பு கிடையாதுடா, யாரையுமே நம்ம இங்க குறையே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அவங்களுடைய வேலையை விட்டுட்டு அங்க இருக்காங்க அப்படின்னா சொன்ன டைமுக்கு நம்ம போகணும்.
நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 5:15 ஆயிடுச்சு நான் வெளில வரத்துக்கு. ஏன்னா அம்மா பேசிட்டு இருந்தாங்க, நடுவில் எப்படிடா வர முடியும், குரு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த இடத்துல அம்மா கால் அப்படியே சாஷ்டகாலமா விழுந்துட்டு நான் அவங்க கிட்ட சொன்னேன், ஐயோ நீங்க வேற இல்ல, அம்மா வெளுத்து கட்டிட்டா, எனக்கு கேக் கட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல அப்படின்னு. ஐயோ இப்பெல்லாம் சொல்லிடாதீங்க, தயவு செஞ்சு இப்பெல்லாம் சொல்லிடாதீங்க கிருத்திகா, வாங்க சுவாமிஜி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்காகவே வந்திருக்காங்க, அதெல்லாம் நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன் தெரியுமா, நடந்து போயிட்டே இருந்தேன். ஒரு நிமிஷம் இருங்களேன், என்ன நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. அவங்க சொல்றாங்க பாருங்களேன், நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுறாதீங்க கிருத்திகா, நான் இங்க ஆசிரமத்தில் இருக்கேன், என் பேர் கெட்டு போயிடும், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி என்ன இந்த மாதிரி பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு சுவாமிஜி கிட்ட வாங்கினாங்க. எனக்கு என் மனசு அம்மா கிட்ட விட்டு வர மாட்டேங்குது. ஏன்னா அம்மா எனக்காக குருவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா, குரு சிஷ்ய உறவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா அம்மா. நான் நடுவில் எழுந்து வந்துட்டேன் வெளில. அப்போ நான் என்ன பண்ண தெரியுமா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன், நான் எங்கேயும் வரல, இப்ப நான் என் கிருஷ்ணா கிட்ட கேட்க போறேன், இது நடத்துறதே கிருஷ்ணா தான் அப்படின்னா இந்த லீலையை நடத்துறதே சத்தியமா இறைவன் தான், அம்மா தான் நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் இப்ப கிருஷ்ணா கிட்ட டைஸ் போட்டு கேட்க போறேன், கேக் கட்டிங்க்கு போகணுமா இல்ல அம்மா கிட்ட போகணுமா, போட்ட உடனே எனக்கு 1 வந்துச்சு அப்படின்னா குரு கிட்ட போன அர்த்தம், 5 வந்துச்சு அப்படின்னா கேக் கட்ட போன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தானே சொல்லுங்க. பாருங்க, நான் கிருஷ்ணன் என்ன சொல்ல கேட்டுவேன், நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, சுவாமிஜி என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, என் குரு சொல்றதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு டைஸை உருட்டினண்டா. உருட்டின உடனே மரியாதையா அம்மா கிட்ட போ, உன் குரு கிட்ட போன்னு வந்தது பாருங்க. ஆக்சுவலி அது கேட்கணும்னே இல்லை, நம்ம நிச்சயமா குரு கிட்ட தான் போகணும். நான் ஏன் கிருஷ்ணா கிட்ட கேட்டேன் அப்படின்னா, இந்த லீலையை நடத்துறதுன்னு எனக்கு தெரியணும்ல, இது லீலையா, இது என்ன, எனக்கு இது எனக்கு டெஸ்ட் போல் இருக்கு. நான் என் கிருஷ்ணா கேட்காம வேற யாரை தான் கேட்கறது, எல்லாமே எனக்கு என் கிருஷ்ணா தான். ஸோ நான் கிருஷ்ணா கிட்ட கேட்ட உடனே குரு கிட்ட போன்னு சொன்னா பாருங்க, சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க, சுவாமிஜி கிட்ட சொல்லிடுங்க நான் வரல, கேக் கட்டிங்க நான் வரல அப்படின்னு சொல்லி நேரா போயிட்டேன்டா. அம்மா கிட்டே போயிட்டேன். அம்மா கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் அம்மா நார்மலா பேசலாம் முடிச்சுட்டு, ஒரு சத்சங்கம் இருந்தது அதையும் முடிச்சுட்டு, ஓகே மெடிடேஷன்லாம் முடிச்சுட்டு, அவங்க சொன்ன டைம்லாம் தாண்டிடுச்சு, ஓகேவா. அதுக்கப்புறம் நான் ஓடினேன். சரி கேக் கட்டிங்க்கு தான் கூப்பிட்டாங்களே, என்னதான் நடக்குதுன்னு போனா சுவாமிஜி கிளம்பிட்டாரு. அவர் கொஞ்சம் கோவமா தான் கிளம்பிட்டார். ஆனா அவர் கோவம் இல்லை, அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட நார்மலா பேசினாரு. அவர் மேல தப்பு கிடையாது, ஏன்னா அவர் அந்த டைம்ல நம்ம தானே கமிட்மெண்ட் கொடுத்தோம். நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அம்மா பேசுவோம், எனக்கு என்ன தெரிஞ்சா நான் கொடுத்தேன். சரி கேக் கட்டிங் அம்மாவுடைய அருள் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சா அம்மா என்னை வச்சு நல்ல வேற லெவல்ல எனக்கு இதெல்லாமே ஒரு அழகான ஒரு பாடம் தான். இதுல எதுவுமே தப்பு கிடையாது, இதுல எதுவுமே தப்பா கரெக்டா நம்ம அதை கில்ட்டாலே ஃபீலே பண்ண வேண்டாம். அம்மாவே சொல்லிட்டாங்க, டைஸ் போட்டு கேட்டு பார்த்தேன், அம்மா நான் கில்ட் ஆகுதுமா அப்படின்றதுக்கு எல்லாமே என்னுடைய விளையாட்டு தான், இது மூலமா நீ என்ன கத்துக்கிட்ட அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் டைஸ்ல சொன்னதுனால நானும் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் சுவாமிஜி கிட்ட சொல்லிட்டேன், சுவாமிஜி சாரி சுவாமிஜி, அவருக்கும் வேலை வந்துச்சு, அடுத்த வேலைக்கு அவருக்கு அம்மாவுக்கு பூ பறிக்க போயிட்டாங்க அவங்க. ஸோ அதனால நான் சுவாமிஜி கிட்டே சொல்லிட்டேன், சுவாமிஜி என்னை மன்னிச்சிருங்க சுவாமிஜி, என் மேலதான் மிஸ்டேக் இருக்கு, அம்மாவை எதிர்த்துன்றதை தாண்டி அம்மா அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது என்னால் வர முடியல சுவாமிஜி, அம்மா விட்டுட்டு எழுந்து என்னால் வர முடியல, அதனால தான் சுவாமிஜி நான் போயிட்டேன்னு சுவாமிஜி புரிஞ்சுக்கிட்டாரு. இதுதான் உண்மையான பக்தி, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களும் அதெல்லாம் தாண்டி தானே அவங்க அதெல்லாம் கத்துக்கிட்டு தானே வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நைட்டு எங்க தர்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தீக்ஷாக்கு அம்மா கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்தாங்க. பண்ணதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு நேராவே நாங்க கேக் கட் பண்ணோம்டா. அம்மா என்ன விட்டுட்டு எங்கடி ஓடுற, இங்கேயே கட் பண்ணுன்னு பஜன் ஹால்ல அம்மா எல்லாருக்கும் தர்ஷனம் கொடுத்துட்டு இருக்கும் போதே சைட்ல வெஸ்டர்ன் கேண்டீன் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் டேபிள் சாப்பிட்றதுக்குனே போட்டிருப்பாங்க இல்லையா, பஜன் ஹால்குள்ளேயே எல்லாரையும் வர வச்சு அம்மாக்கு நேராவே அம்மாவே இறங்கி கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டாங்க. அவளுக்கு திருப்தி ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ இதுல என்ன அப்படின்னா, நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இது செய்யறதே அம்மா தான் நினைச்சேன், எல்லாமே அம்மா தான். ஆனா எங்க மிஸ்டேக் இருக்கு நான் நோண்டி நோண்டி பார்த்து தேடி தேடி பார்த்தேன். அம்மா இது எல்லாமே உன்னுடைய பிளான், இப்ப இந்த கேக் கட்டிங் இதெல்லாமே நீ தானமா குழந்தைக்கு கொடுத்த, அப்புறம் நான் இதுல எங்கம்மா தப்பு பண்ணேன் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அம்மா எனக்கு சொன்னா, டைஸ் கேட்டு தானே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்த, கேக் கட் பண்ணலாமா வேணாமான்னு ஏன் நீ கிருஷ்ணா கிட்ட டைஸ் போடாம விட்ட, அங்க பண்ண மிஸ்டேக் தான். அத உனக்கு காட்டுறதுக்கு தான் இவ்வளவு பெரிய விஷயம் அம்மா பண்ணேன்னு சொல்லி அம்மா மைக்க பிடிச்சே பேசிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், நான் ஒரு தவறு பண்ணா கூட மைக்ல எல்லாருக்கும் நேரம் அம்மா அதை பேசுறா பாருங்களேன். அங்க என் பேரை மென்ஷன் பண்ணல, அம்மா பொதுவா தான் பேசினாங்க. ஆனா அது எனக்கு சத்தியமா புரிஞ்சுது. ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே
அம்மாக்கு நேரம் கீழே தான் உட்காந்துருந்தாங்க, யாருமே சேர்ல உட்கார்ல. ஆசிரமவாசிகள் எல்லாருமே கீழே தான் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அம்மா அவங்களை சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு டயலாக் விடாம எனக்கு தான் அம்மா சொல்லியிருந்தாங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இன்னும் சில பேர் அதுல அவங்களுக்கு தேவையான பாடமும் அதுல நிச்சயமா இருக்கும். எனக்கு மட்டும் சொன்னாங்கன்னு நான் சொல்லல, ஆனா எனக்கு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அம்மா தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்றத நான் நம்பினல்ல. அதுக்கு முன்னாடி உனக்கு டைஸ் போடுற பழக்கம் இல்லைல்ல, நீ ஏன் கிருஷ்ணா கிட்ட கேட்காம இந்த விஷயத்த அரேஞ்ச் பண்ண அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அம்மா நேர்ல இருக்கிறவங்களுக்கு, கூட வாழ்றவங்களுக்கு ஒரு விஷயம் விடாம அம்மாவை கேட்டுதான் பண்ணுவாங்களாம். ஆனா நம்ம உலக வாழ்க்கையில இருக்கோம், வீட்டுல இருக்கும். அப்போ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, அவங்க வாழ்ற வாழ்க்கையை நான் வீட்டுல இருந்துகிட்டே அம்மா கூட அப்படி வாழணும். அப்பதான் அந்த டைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நானா என்னுடைய விருப்பத்துக்காக உருவாக்கிக்கிட்டேன். எப்படின்னா, போன்ல டைஸ்ன்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்ல முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் தான் கேட்பேன், எல்லாத்துக்குமே கேட்டுட்டு இருக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எது முக்கியமோ கேட்பேன். நான் சாப்பாடுல உப்பு போட்டுமே வேணாமான்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது முக்கியமான விஷயம், அதை கேட்பேன். அது கூட கேட்பீங்களா? கேட்பேன். காலையில பாருங்களேன், இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள், இந்த டைஸ் பத்தி நான் பேசினதுனால உங்களுக்கு நான் சொல்றேன். சோ கிருஷ்ணா கிட்ட கேட்காம நீ எப்படி இந்த கேக் கட்டிங்க்கு வந்து அரேஞ்ச் பண்ண? அவன் தானே உனக்கு எல்லாமே, எப்படி அவன்கிட்ட நீ சொல்லாம பண்ண? தீக்ஷாவை கேட்டா நீ பண்ணிடுவியா? ஸோ அதற்கு அம்மா வந்து அதை அழகாக கொண்டு போய் ஒரு அழகான பாடம் கொடுத்து முக்கியமான விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. குருவா பார்க்கணும், அப்பதான் நம்ம லேர்ன் பண்ண முடியும்ன்ற ஒரு முக்கியமான விஷயத்த நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, டைஸ் நான் வந்து போட்டு கிருஷ்ணாவோட வாழ்றேன், அம்மாவோட வாழ்றேன் அப்படின்றது எவ்வளோ ஒரு உண்மையான விஷயன்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ நான் வந்து அடுத்த நாள் காலையில சுடிதார் போட்டுமா புடவை கட்டுட்டுமான்னு கிருஷ்ணா கிட்ட கேட்டேன் டைஸ்ல. அப்போ இது கூட நீங்க கேட்பீங்களா? சத்தியமா கேட்பேன். ஏன்னா நான் அதுதான் எனக்கு ஒரே வழி, கடவுளோட எப்பவுமே வாழ்றது. கடவுளை நினைச்சுட்டே இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி பேசுறதும் நினைச்சுட்டே இருக்கிறது தான் இல்லையா? கரெக்ட் தானே? நம்ம அவங்க கூட வாழணும், அவ்வளவுதானே? அப்போ கிருஷ்ணா என்ன பண்ண, எப்பவுமே என்ன சாரி கட்டுன்னு தான் சொல்லுவான். இந்த வாட்டி தான் நீங்க சுடிதார் போடுன்னு சொன்னான். என்னன்னா இது கிருஷ்ணா சுடிதார் போட சொல்றான், சரி நம்ம ஈவினிங்கா சாரி கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு சுடிதார் போட்டுட்டு, அதுக்கப்புறம் எனக்கு செம்ம ஒர்க், ஆரத்தி எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால அவங்கள போய் பார்க்கறது, அவங்க கிட்ட வந்து அந்த காசு கலெக்ட் பண்றது, பூக்காரர்கிட்ட போய் பூ வாங்குறது, இந்த மாதிரி நிறைய வேலை எனக்கு. அதுக்கப்புறம் 2 பேருக்கு நான் ட்ரெஸ் பண்ணி விட்டேன், சாரி கட்டி விட்டேன். ஸோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, என்கிட்ட இருக்கிற பின்னெல்லாம் வச்சுதான் அவங்களுக்கு கட்டி விட்டேனே. நான் சாரி கட்டியிருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கு பின்னு பத்தி இருக்காது. அதனாலதான் என் செல்லம் முன்னாடியே நீ சுடிதார போடுன்னு சொல்லிடுச்சு போல் இருக்கு. இது ஒரு விஷயம். அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னா, கரெக்டா பூ வாங்க போற நேரத்துல என் பையனுக்கு பல்லு வலி வந்துருச்சு, பிரதீக். நான் உடனே என்ன பண்ண, அவன் பாருங்க எப்பவுமே ஹாஸ்பிட்டல்னாலே பயப்படுவான். நான் ஹாஸ்பிட்டல் போலாமான்னு கேட்டா, இல்ல நான் சமாளிச்சுக்கிறேன், எனக்கு பல்லு வலிலாம் போயிடுச்சு, எனக்கு ஜுரம்லாம் போயிடுச்சுன்னு சொல்றவன். எப்பவுமே அப்படிதான் சொல்லுவான், ஹாஸ்பிட்டலுக்கு பயந்துகிட்டே இருக்கிற ஜுரத்தை கூட இல்லைன்னு சொல்றவன். அப்படிப்பட்டவன் என்கிட்ட சொல்றான், அம்மா என்னை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போமா, எனக்கு வலி தாங்க முடியலன்னு சொல்றான். எப்படி இருக்கும் உங்களுக்கு? உடனே கிருஷ்ணா போட்டோ பார்த்து, கிருஷ்ணா தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணு கிருஷ்ணா, பிளீஸ் கிருஷ்ணா ஏதாவது பண்ணு கிருஷ்ணா அப்படின்னு நான் சொன்ன உடனே அவனை கூப்பிட்டுட்டு நான் வெளில வரேன். பூக்காரவங்க கிட்ட பூ வாங்கணும், ஆசிரமத்துக்கே வந்துருவாங்க, அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து வெளில வரேன். கரெக்டா சுவாமிஜி பார்த்தாரு, என்னமான்னு கேட்டாரு. இந்த மாதிரி பல்லு வலி சுவாமிஜின்னொடனே அவரே வந்து அங்க இருக்க மெடிக்கல்ல வந்துட்டு கேட்டோடனே பல்பொடி வேணா வைங்க, ஓரளவுக்கு இப்போதைக்கு சரியாகும்னு சொல்லி பல்பொடி அவரே காசு போட்டு வாங்கி கொடுத்தாரு அந்த சுவாமிஜியே. அப்புறம் என்ன பண்ணாங்க, இன்னொரு வாட்டி வாங்க கிருத்திகா, நம்ம வாங்க இந்த கடையில் போய் கேட்போம்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்க்கவே சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு, அங்கே கிராம்பு ஆயில். ஏன்னா சுவாமிஜி வந்து கேட்டா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? நான் தனியா போய் ஒரு மெடிக்கல்ல போய் ஒரு விஷயம் கேட்டா கூட தரவே மாட்டாங்க. நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், தலைவலிக்கு மருந்து கொடுங்கன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாது, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே என்னால் தர முடியாதுன்ட்டாங்க. அப்ப சுவாமிஜி வந்தோடனே சுவாமிஜி கேட்கறாங்க இல்லையா? சோ அதனாலே பயங்கர ரெஸ்பான்ஸ், டக்குன்னு சுவாமிஜி வாங்க சுவாமிஜி என்ன அப்படின்றாங்க. இல்ல பிள்ளைக்கு வந்து பள்ளி வலி வந்துருச்சு அப்படின்னு, என்ன கிராம்பு போடுங்க, டக்குன்னு கிராம்பு வாங்கி கொடுத்தாரு. அதை எடுத்து அந்த ஆயில் குழந்தைக்கு தடவை உடனே சரியாயிடுச்சுப்பா. உடனே பிரதீக் வந்து சொல்றான், கிருஷ்ணா நீ மட்டும் என்ன சரி பண்ணிட்டேன்னா நான் வந்து 1000 டைம்ஸ் வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றேன், சாண்டிங் பண்றேன், எனக்கு வந்து பண்ணி விட்டுரு, எனக்கு வந்து சரியாக்கிட்டு அவனும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா பாருங்க. அதே மாதிரி இமீடியட்டா சரியாயிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி விஷயத்த அம்மா நடத்தி கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு அங்க அற்புதம் நடந்துச்சு. ஒண்ணு சொல்லலாம். அடுத்தது என்ன அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்றேன் பாருங்க. அடுத்த நாள் தர்ஷனம், என்னோட தர்ஷனத்தை சொல்ல மறந்துட்டே, அம்மா ஞாபகப்படுத்துற, அடியே முக்கியமானதை சொல்லிடுன்றான். சோ அம்மா என்ன வெளுத்து கட்டினாங்க இல்லையா, மைக்க பிடிச்சு அம்மா கிளியிலும் கிழிச்சாங்க இல்லையா, கிழிச்சி எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு தர்ஷன்.
அம்மா தர்ஷனுக்கு வர சொல்லிட்டாங்க. நாளைக்கு தான் தர்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க போல. ஆனா இன்னைக்கே தர்ஷன் கொடுத்துட்றேன்னு சொல்லி எங்களுக்குலாம் டோக்கன் கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி டோக்கன் கொடுக்கல, நாளைக்கு தான் தர்ஷன் சொல்லிட்டாங்க. அந்த தைரியத்தில் நாங்கள் சுத்திக்கிட்டு கிடந்தோம். அப்புறம் தமிழ்நாடு பீப்புள் வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு அம்மா இன்னைக்கே தர்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வெளுத்து கட்டிட்டாங்கல்ல அம்மா மைக்கு பிடிச்சி. அதனால எல்லாம் வந்து நம்ம நாள நொந்து போய் உட்காந்துருந்தேன் பாருங்க. அப்படியே ஹார்ட் எல்லாம் வலிச்சு போய் குரு சொல்றதே நம்ம கேட்கல, நான் உருப்பிடல, என் குரு சொல்றதே நான் கேட்கல, நான் வந்து ஒரு கேவலமானவளா ஆயிட்டேன், நம்ம பயந்துட்டு வருத்தத்துல இருந்தேன் பாருங்க. அதனாலயே அம்மா கூப்பிட்டுட்டாங்க போல் இருக்கு. எல்லாரையும் அப்படிதான் கூப்பிட்டுருப்பாங்க போல. சோ அதனால அம்மா கூப்பிட்டுட்டாங்க. இப்ப என் தர்ஷன் டைம் வருது. என் மனசுல என்ன நினைச்சேன்னு சொல்றேன். தர்ஷன்ல எல்லாருக்குமே வந்து ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அந்த சீட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, அம்மாவை தொடக்கூடாது, சைட்ல வந்து 2 சேர் அதை கட்ட மாதிரி இருக்கும், அதுல வந்து உங்க கையை வச்சுக்கோங்க, ஏன்னா அம்மாவுக்கு உடம்பு முடியாது. ஸோ அம்மா உங்களை கட்டி பிடிப்பாங்க. நான் என்ன பண்ணேன், அம்மா நம்மள குருவா தானே பார்க்க சொன்னாங்க, நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அம்மாவை போய் கட்டி பிடிச்சிருக்கேன். அப்படியே அம்மாவை போய் கட்டி பிடிச்சிட்டு அம்மாவுக்கு முத்தெல்லாம் கொடுப்பேன். ஓகே, நேராக போய் அம்மாவை டைட்டெல்லாம் கட்டி பிடிச்சிருக்கேன். ஆனா அம்மா என்ன சொன்னா, இன்னைக்கு என்ன குருவா பார்க்கணும்னு சொன்னால, சரி நம்ம இனிமேல் அம்மாவை குருவா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு என் 2 கையையும் எடுத்துட்டு போய் கட்டையில வச்சு, அது கரெக்டா பாருங்க, அம்மாவை கூட பார்த்தனா இல்லையான்னு தெரியும், என் கை அங்க இருக்கான்னு மட்டும் நான் செக் பண்ணிக்கிட்டேன். அப்ப எந்த அளவுக்கு நான் அதில் நுணுக்கமா நோட் பண்ணிருப்பேன்னு பாருங்க. கரெக்டா செக் பண்ணிக்கிட்டேன், கை இங்க இருக்கா, ஓகே, அந்த கை அங்க இருக்கா, நான் வேற செக் பண்ணிட்டே இருந்தேன். ஓகேமா அம்மா ஐ லவ் யூமான்னு சொல்லிட்டு மாலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் கையை அங்க கரெக்டா வச்சுட்டு அம்மா வந்து வச்ச உடனே அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, என்னை கட்டி பிடிக்கும் போது கையை பிடிச்சி ஒரு இழுத்தாங்க பாருங்க. அவங்க இடுப்புல போய் ஒட்டிக்கிச்சு. ஏன்னா என் மனசுல என்ன நினைச்சேன், நான் உன்னை தொடவே மாட்டேன், நீ என்னோட குரு தானே, நான் குருவா இனிமேல் மதிக்க போறேமா உன்னை, இத்தனை நாள் கிருஷ்ணா நினைச்சு உன்னை கட்டி பிடிச்சி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு கிடந்தேன், இனிமேல் உன்னை குருவா நினைக்க போறேன்னு சொல்லிட்டு கையை என்ன சேர் மேல இப்படி கரெக்டா பொசிஷன் வச்சேன் பாருங்க. அம்மா இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஏன்னா எல்லாமே பொசிஷன்ல வச்சுப்பாங்க, கட்டி பிடிச்சிப்பாங்க. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பாவம் இல்லையா. யாரையும் நான் அதுக்காக என்னை பத்தி பெருமையெல்லாம் சத்தியமா சொல்லவே இல்லை. அம்மாக்கு எல்லாருமே முக்கியம். இதை கேட்கறவங்க எல்லாருமே வந்துட்டு கிருத்திகா ரொம்ப ஸ்பெஷல்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்கப்பா. நீங்க எல்லாருமே ஈக்குவல் தான். என்னை எப்படி நினைக்கிறாங்களோ அதே ஈக்குவலுக்கு தான் உங்களை நினைப்பாங்க. அதனால தயவு செஞ்சு நம்மள யாரும் நினைச்சிடாதீங்க. என்னை விட அதிகமா கூட உங்களை நினைக்கலாம். நான்லாம் ஒரு டம்மி பீஸ் தான். ஓகே, அம்மா கட்டி பிடிக்கும் போது அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு கையை பிடிச்சி இப்படி இழுத்தாங்க பாருங்க என் கையை. அதாவது யாருக்கும் தெரியாம பண்ணாங்க, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. அதனால அப்படியே யதார்த்தமா பண்ற மாதிரி கையை அப்படி தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டுட்டு கட்டி பிடிச்சாங்க பாருங்க. என் கை அப்படியே ஒட்டிக்கிட்டு அம்மா கிட்ட வந்துருச்சு 2 கையையுமே. அப்போ ஒரு கை வந்து அம்மாவுடைய இடுப்புல இருக்கு, இன்னொரு கை வந்து அம்மாவுடைய கீழ் பட்டில இருந்துச்சு. ஸோ பிடிச்சிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே இதயத்திலேயே வேற லெவல்ல முத்தம், செம்ம முத்தம் கொடுத்துட்டு இருந்தேன். அம்மா வேற லெவல்ல கட்டி பிடிச்சாங்க. அப்புறம் எப்பவும் போல செல்ல பிள்ளை சொன்னாங்க. இன்னொரு விஷயம் நடந்துச்சு. என் பையன் என்ன பண்ண தெரியுமா, எனக்கு வந்து கிருஷ்ணா வந்து எனக்கு எப்பவுமே வந்து 143 அப்படின்ற நம்பர், ஏஞ்சல் நம்பர் தான் காட்டிக்கிட்டே இருப்பாரு. ஐ லவ் யூ அப்படின்னு தான் நான் அதை நினைப்பேன். ஓகே, இப்ப நடுராத்துல கூட நான் முழிச்சேன் அப்படின்னா டைம் பார்த்தா 143 வேணும்ட்டு எழுப்பி விட்டுருக்காரு, லவ் யூ சொல்லணுமா. ஓகே, அந்த மாதிரி நிறைய 43ன்ற லவ் யூன்ற விஷயத்த நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த வாட்டி அம்மா அதை சிம்பாலிக்கா எனக்கு சொல்லிட்டாங்க. எப்படி நம்ம சொன்னாங்க, என் பையன் என்ன பண்ணா, எனக்கு முன்னாடி தான் தர்ஷன், அவன் அம்மா கிட்ட போட்டு அம்மா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து இந்த 2 விரல்ல இப்படி ஒன்னா இப்படி ஒரு மாதிரி காட்டி ஐ லவ் யூ சொல்லுவாங்க தெரியுமா. அது எந்த படம், டாக்டர் படமா, சாரிடா அது என்ன படம்னு தெரியலடா, டாக்டர் மூவி இல்லை, ஏதோ ஒரு மூவி. இந்த சிவகார்த்திகேயன் வந்து இந்த கையை இப்படி 2 விரலையும் இப்படி பண்ணி கட்டை விரலையும் ஆழ்காட்டி விரலையும் இப்படி இப்படி ஒரு மாதிரி விரிச்சு காட்டுவாங்க தெரியுமா, ஐ லவ் யூன்னு. அந்த மாதிரி என் பையன் வந்து கிருஷ்ணாவோட பையன், என் பையன் சொன்ன எனக்கு கோவம் வந்துருவாரு. கிருஷ்ணாவோட பையன் பிரதீக் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிட்டான், அம்மா கிட்ட போயிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இப்படி கையை விரிச்சு காட்டினான் பாருங்க. அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா அவனை கட்டி பிடிச்சிட்டு அவன் போனதுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்றாங்க. எல்லாரும் சிரிச்சாங்க. என்ன அவன் கையை இப்படி இப்படி வச்சு என்னமோ பண்றான்னு என்ன பார்த்துட்டு அம்மாவுடைய விரல்களால அந்த சிம்பிள் பண்ணாங்க தெரியுமா, இப்படி. அதாவது அவனை சொல்லி காட்டுறாங்களா, என்னமோ இப்படி பண்ணா, என்னது என்னமோ இப்படி பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரல்ல அம்மா அதை பண்ணி காட்டுட்டு என்ன பார்த்தாங்க. அது எனக்கு அப்ப ஸ்ட்ரைக் ஆகல. நான் வந்து பிரத்திக் அப்படி பண்ணிட்டான் போல் இருக்கு, அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் நினைச்சிட்டு அதை மறந்துட்டேன். இப்பதான் எனக்கு அது நான் காலையில வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. காலைல நான் 43 என் போன்ல வந்துச்சு, 43 வந்தது. ஸோ லவ் யூ சொல்றான் போல் இருக்குன்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை பாக்குறேன். நேத்து கூட தான் நான் உன்கிட்ட விரல் இப்படி காட்டி சொன்னேன். அப்படின்னு போது எனக்கு ஞாபகம் வருது, அம்மா 2 விரல் அப்படி காட்டி என்ன பார்த்து, ஓ அப்படி சொன்னானா, லவ் யூ சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுற மாதிரி எனக்கு சொல்லிட்டாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஸோ இது வந்து பெருமைக்கெல்லாம் சொல்ல, என்னை விட நிறைய பேருக்கு செம்மையா நடந்துச்சு. எல்லாருக்கும் முத்தம் கொடுத்தெல்லாம் அமுச்சு விட்டாங்க அம்மா.
ஸோ எல்லாருக்குமே அம்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கடா, ஒருத்தருக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. அது சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரியல, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த வாட்டி அம்மா என்கிட்ட எதுவுமே பேசலை. இத்தனைக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போனேன், என் கையால் நான் கொடுக்கவும் இல்லை. அதுக்கெல்லாம் நான் அப்செட்லாம் ஆகலை. ஓகேவா? அதனால அம்மா என்னை ட்ரீட் பண்ணல தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அம்மா எல்லாருக்குமே ட்ரீட் பண்ணுறாங்க. அது புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கையை தட்டி விட்டது கூட அந்த டைமில் எனக்கு செம்ம ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அதை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகப்படுத்தும் போது தான் எனக்கு ஞாபகமே வந்தது. ஸோ எல்லாருக்குமே அம்மா வந்து ஸ்பெஷலாக ஒன்று பண்ணுறாங்க. அது என்னன்றது புரியறதுக்கு தான் நமக்கு நேரம் தெரியல. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக இந்த வாட்டி பண்ணாங்கன்னு. யோசிக்கும் போது அது சாதாரண கட்டிப்பிடியே இருந்திருக்காது. அது கண்டிப்பாக ரொம்ப நேரம் கட்டி பிடிச்சிருக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம். ஏதாவது ஒன்று இருக்கும், ஒரு ஸ்பெஷல் அதில் இருக்கும். ஏன்னா அம்மாக்கு எல்லாருமே வேணும். அம்மாவால எப்படி ஒருத்தர் மட்டும் ஸ்பெஷலாக பார்த்துட்டு இன்னொருத்தரை வந்து சும்மா பார்க்க முடியும்? அவருக்கு நெஞ்சு ஒரு மாதிரி ஆயிடாதா? நம்மள யாருமே அவளுக்கு கம்மியாக தெரியவே மாட்டோம். நம்ம எல்லாருமே அவளுக்கு தேவை. ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் நடந்தது. அடுத்த நாள் என்ன நடந்தது அப்படின்னா, இதே மாதிரி பஜன் ஹாலில் உட்காந்து மெடிடேஷனுக்கு அம்மா வரும்போது மைக்கை எடுத்து, பரவாயில்லையே இன்னைக்கு நிறைய பேர் கீழே உட்காந்துருக்கீங்களே, அதுவும் புள்ள குட்டியெல்லாம் இருக்கிறவங்க கூட வந்து கீழே உட்காந்துருக்கீங்க போல, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு அம்மா பாராட்டினாங்கடா. அந்த புள்ள குட்டியெல்லாம் விட்டுட்டு வந்து கீழே உட்காந்துருக்குன்னு சொன்னதுல யார? நம்மளதான். இந்த வாட்டி போய் உட்கார்ந்தா பாருங்க, முன்னாடி என்ன நடந்தாலும் சரிடா, என் குரு முன்னாடி தான் நான் போய் உட்காரன்னு சொல்லிட்டு தரையில போட்டு அம்மா சொன்னால குருவுக்கு கீழே உட்காரணும், குருவுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடாது, குருவுக்கு கீழே உட்காரணும், பணிவோட நடந்துக்கணும்லாம் போய் அம்மாக்கு நேரம்னா பக்கத்துல இல்லை, எல்லாம் நிறைய பிரம்மச்சாரிகள் இருப்பாங்க, கொஞ்சம் பின்னாடி இருந்தாலும் பரவாயில்ல, பின்னாடி நல்லா ஒரு ஷீட்டை போட்டு உட்கார்ந்தது தான். அம்மாவை பார்த்தது தான் இப்ப சொல்லுமா நான் உனக்கு குருவா பாக்குறேன் அப்படின்னு அம்மா சொன்ன ஒரு டயலாக் விடாம இந்த வாட்டி தானே நான் முழுசா காதலியே வாங்கினேன். பேசுமா பேசு, இது மாதிரி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், உன குருவா பார்ப்பேன்னு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு குருவா பார்க்கறேன்னு சொல்லிட்டேன்னா, அதுக்கப்புறம் நான் போயிட்டு என்ன பண்ணேன், கலரியில் போய் உட்காந்துட்டு எனக்கு ஒரே மனசு கவலையாயிடுச்சு. அம்மாவை என்னால் குருவா பார்த்தா அது தாங்க முடியல, ஏதோ ஒரு மாதிரி வெறும் குருவா மட்டும் பார்த்தா மனசு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன பண்ண, கிருஷ்ணா எனக்கு நீயே குருவா வந்துரு கிருஷ்ணா, ஏன்னா அம்மா தான் கிருஷ்ணா. அம்மா வந்து நான் காளியை பார்க்காம கிருஷ்ணாவே பார்த்து குருவா பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, கிருஷ்ணா வந்து செல்லமும் கொடுப்பாரு, காதலையும் கொடுப்பாரு, குருவாவும் நடந்துப்பாரு, எல்லா பாவமும் அதில் வந்துடும். இப்ப அம்மா வந்து வெறும் குருவா மட்டும் பார்த்தா அந்த தாய் பாவம் கிடைக்காது. ஆனா கிருஷ்ணா கிட்ட அப்படி கிடையாது. நீ குருவா பார்த்தாலும் காதல் பாவம் உனக்கு சத்தியமா கிடைக்கும். ஏன்னா அதான் சொல்றேன், அந்த கணவன் மனைவிக்குள்ளேயே அந்த குரு சிஷ்ய உறவு வந்துடும். கணவன் என்ன சொன்னாலும் மனைவி கேட்பான்ற ஒரு அந்த தன்மை வந்துடும் இல்லையா, நம்மள அறியாமலேயே. அதான். ஸோ அதனாலேயே அம்மா எனக்கு மெசேஜ் கொடுத்தாங்க பாருங்க, ஏன்டி இப்படி அழுதுகிட்டு கிடக்குற, என்ன குருவா பார்க்க சொல்லிட்டேன், இப்படி வந்து அழுதுகிட்டு கிடக்குற, நீ கிருஷ்ணாவே குருவா பாரு, நான் தான் கிருஷ்ணா. ஏன்னா நீ கிருஷ்ணாவும் பாரு, கிருஷ்ணாக்குள்ளே எல்லாருமே வந்துடும், எல்லா பாவமும் கிருஷ்ணாவில் வந்துடும். கிருஷ்ணா வந்து வெறும் என்ன சொல்றது, வெறும் அப்பா, வெறும் அம்மா, வெறும் வந்துட்டு காதல் அப்படிலாம் கிடையாது. குருக்குள்ளே அதாவது கிருஷ்ணாக்குள்ளே எல்லா உறவும் வந்துடும். அதுல குரு கன்ஃபார்மா வந்துடும். ஏன்னா கோபியர்களுக்கு அவன் தான் குரு, கோபியர்களுக்கு குருவே கிருஷ்ணா தான். அந்த காதலை குடுத்து இழுத்துடுவான். ஸோ அம்மாவோட பாவத்திலயும் அது இருக்கும். இப்ப ராமகிருஷ்ணா எடுத்துக்கோங்க, ராமகிருஷ்ணர் வந்துட்டு அம்மாவை தாயா பார்த்தாங்க, தாயா பார்த்தே அம்மா வந்து குருவா நடந்த நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து மாத்தினாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ யார் எந்த பாவத்தில் பார்க்குறீங்களோ அதை நினச்சி வந்து அம்மா குருவா பார்க்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். ஓகே. ஸோ அம்மா அந்த தாய் உணர்வு அதிகமாக ஆகும்போது அந்த குரு கிட்ட நடந்துக்கணும். குருக்கா அப்போ அம்மா ஸ்ட்ரிக்டாக நடந்துப்பாங்க இல்லையா, அப்போ நிறைய சொல்லி கொடுத்துருவாங்க, அம்மா பார்த்துப்பாங்க. ஸோ அதை நினச்சி யாரும் வந்து வருத்தப்பட வேண்டாம். ஓகே. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த வாட்டி ஆசிரமத்தில் சுவாரஸ்யமாக நடந்தது. நம்ம கூட வந்தவங்களுக்கும் மிராக்கிள்ஸ் நடந்தது. அவங்க வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் வந்து அம்மாவுடைய அருளால் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக சரியாச்சு. அப்புறம் வந்தவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப், சப்போர்ட்டிவ் தேவைப்பட்டது, அதெல்லாம் அம்மா வந்து வேறு லெவலில் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி இனிமேலுக்கு இந்த மாதிரி டீமாக போவோமா, கேங்காக போவோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இனிமேலுக்கு லிமிட்டாக புதுசாக இருக்கிறவங்க மட்டும் இப்போ இந்த ஆடியோ கேட்குறீங்க, உங்களுக்கு அம்மாவை பார்க்கணும்னு விருப்பம் இருந்தது அப்படியே கமெண்ட்டில் வந்து நான் அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ட்ரிப்பு போகும்போது புதுசான ஆட்களை வந்து நம்ம கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ வந்து அது அம்மாவுடைய அருளால் அது எத்தனை பேர் அமையுன்றது அம்மாவுடைய விருப்பம் தான். ஓகே. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓம் அமிர்தேஸ்வரமாக, ஓம் நம சிவாயா.